ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 3. கபட நாடக சூத்ரதரிவை காமித பல மூலோசகே ராம அபரிமித நவ ரத்னமுಲು போதுகின அபரஞ்சி கோடோகோ நீகே தகுமை யாவுபச்சாரமூலனு చేకొనవయ్య உரகராஜ சயன. நோன்புக்கு முன்னாடி ஆண்டாள் நாச்சியார் விளக்க கூட்டம் நடத்தின்னு இருக்கா. தோழிகள்கிட்டலாம் பேசின்னு இருக்கா. செய்ய வேண்டியவை எவை, விளக்க வேண்டியவை எவை அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துட்டுருக்கா. ஒரு தோழி திடீர்னு எழுந்து கேட்டாலாம், அம்மாடி எனக்கு ஒரு சந்தேகம். ஆண்டாள் கேட்டாலாம், என்னடிம்மா சந்தேகம் அப்படின்னு. நம்ம நோன்புக்கு உத்தேசியம் எது அப்படின்னோடனே ஆண்டாள் நாச்சியாருக்கு தூக்கி வாரி போட்டு தான், என்னடிம்மா உத்தேசியம் எதுன்னு கேட்குற, முதல்லையே நான் அதை தானடிம்மா சொன்னேன். ஊராருக்கு மழை, நமக்கு நம்மளுடைய அந்தரங்க பிரார்த்தனை கண்ணன் மணாளனாக வர வேண்டும். இதாகண்டிம்மா எல்லாருக்குமே தெரியுமேம்மா இது என்ன உத்தேசியம்னு. தோழி சொன்னாலாம், அதுதான் எனக்கு சந்தேகம். சாதாரணமாக ஒரு காரியத்தை பண்ணும்போது வாய் ஒன்று சொல்லும், மனசு ஒன்று நினைக்கும். ஆனால் மனசில் என்ன நினச்சின்னு இருக்கோமோ அதுதானே நடக்கும்னு சொல்லுவா. அப்போ ஊராருக்காக மழை வேண்டி நோன்பு நோக்குறோமே, அது கிடைக்காதே, அப்போ என்ன பண்ணுறது? நமக்கு கண்ணன் வருவான். சரி, ஊராருக்கு மழை கிடைக்காதே, என்ன பண்ணுறது ஆண்டாள் நாச்சியாரே அப்படின்னு கேட்டாலாம். ஆண்டாள் நாச்சியார் பதில் சொன்னாலாம், சரியான சந்தேகம் தான் கேட்குற, அதுக்கு நான் சரியாக பதில் சொல்கிறேன், கேளுமா தோழியே. ஒரு தேவதாந்திரத்தை குறித்து நாம் நோன்பு நோற்றோன்னா நீ சொல்கிறதெல்லாம் சரி, மனசில் நினைக்கிறதா நடக்கும், வெளியில் வாயால் சொன்னதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் நம்ம யாரை நோக்கி நோன்பு இருக்கோம்? கண்ணனை நோக்கி இந்த விரதத்தை இருக்கோம். அதனால் கண்ணன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? நம்ம என்ன உள்ளே நினைக்கிறோமோ, உள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கண்ணனே மணாளனாக வர வேண்டும், கண்ணனே எனக்கு மணாளனாக வர வேண்டும் அப்படின்னு மெதுவாக சொல்லிக்கிறோம். வெளியில் சத்தமாக ஊராருக்கு மழை வேண்டும், ஊராருக்கு மழை வேண்டும் சொல்கிறோமே, இது ரெண்டுத்தையும் அவன் தலை கட்டி கொடுப்பான் தெரியுமா? என்ன அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூமாறி பெய்து உங்கு பெரும் சென்னல் உடுகையலுகள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கழ்படுப்ப தேங்கதே புக்கிருந்து சீத்த மூலை பற்றி வாங்க கூடம் நீரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்கத செல்வோ நிறைந்தலோரும் பவார். ஓங்கி உலகளந்த உத்தமன் கீழ்பாட்டில் பையத்துயின்ற பரமநடி பாடின்னு சைன கோலத்தை பாடினா எம்பெருமான் இதில் என்ன பண்ணானா? இந்த பாசுரத்தில் ஓங்கி நிமிர்ந்துட்டானா. சைனச்சு நின்றவன் நிமிர்ந்துட்டான். ஓங்கி சந்தோஷமாக வளர்ந்தானா. ஓங்கி எப்படி வளர்ந்தானா? இந்த வாமனாவதாரமாக போய் திருவிக்ரமாவதாரம் பண்ண போகிறேனே, அப்போ இந்த ஜீவராசிகள் அச்சேத்தனம் சேத்தனம்னு அத்தனை பேருடைய தலையிலையும் என்னுடைய திருவடியை வைக்க போகிறேன். இத்தனை பேரில் யாராவது ஒரு 10 பேர் சரணாகதி பண்ணி நம்மள்கிட்ட வந்து சேர மாட்டாளா? ஆகா, 10 ஜீவர்கள் நம்மளுக்கு கிடப்பாளே, சரணாகதர்கள் கிடப்பாளேன்னு சந்தோஷமாக ஓங்கி வளர்ந்தான். மகிழ்ச்சியோடு வளர்ந்தான், விரைவாக வளர்ந்தானா. எப்படி வளர்ந்தானா? இந்த மகாபலி எம்பெருமானுடைய திருக்கையில் தீர்த்தத்தை சேர்த்த அதே க்ஷணத்தில் ஒரு திருவடி மண்ணை அளந்தது, அடுத்த திருவடி விண்ணை அளந்தது. அதே க்ஷணத்திலே பிரம்மதேவன் என்ன பண்ணானா? அந்த திருவடியை கழுவினான். இப்படி எல்லாம் ஒரே க்ஷணத்தில் நடந்துதான். இப்படிப்பட்டவனுடைய திருநாமத்தை சொன்னால் என்னென்ன கிடைக்கும் தெரியுமா தோழி? நீர்வளம், நிலவளம், பால்வளம் எல்லாம் கிடைக்கும். நீ சொன்னியே
அந்த மாதிரி எந்த கவலையும் நீ பட வேண்டாம். சரி, எப்படி எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறியா? அதையும் கேட்குறேன், அதையும் சொல்கிறேன் கேளு. எப்படி கிடைக்கும் தெரியுமோ? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, வறட்சி கேடும் இல்லாமல் வெள்ளக்கேடும் இல்லாமல் மாதத்துக்கு 3 நாள் மழை பெய்யும். ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள. அதனால் இந்த நீர் வளத்தினால நெற்பயிர்கள்லாம் நன்னா பெருசாக ஓங்கி வளர்ந்துட்டுருக்கோம். அது ரொம்ப நெருக்கமாக வளர்கிறதுனால அந்த வயலுக்குள்ள மீன்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் பண்ணிட்டு போகுமா. ஊடு கயலுகளை. வண்டுகள்லாம் என்ன பண்ணுமா, இந்த ஒரு பூவில் தேனை சாப்பிட்டு அடுத்த பூக்கே போக முடியும், அவ்வளோ தேனாராக ஓடுறதான். அப்படியே அங்கேயே படுத்துன்னு மயக்கமாக தூங்கி போயிடுமா. சரி, எப்படி மாடெல்லாம் பால் கறக்குன்னா கண்ணன் கையால் தடவி கொடுத்து அவன் ஸ்பர்சம் பட்டு வளர்ந்த மாடுகள்மா. அதனால் என்ன பண்ணுமா, சொரிஞ்சுட்டே இருக்குமா பாலை. பாத்திரம் இல்லாததான் குறை, பால் வற்றுறதுன்ற பிரச்சனையே அங்கே கிடையாதான். வாங்க 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 குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவார் அப்படின்னு முடிச்சா சுவாமி நம்மாழ்வார் பார்த்தாராம். ஓங்கி, ஓங்கினா எப்படி வளர்ந்தானா எம்பெருமான். எம்பெருமான் வளரும்போது குள்ள வாமனனாய் வந்தான், திருவிக்கிரமனாய் வளர்ந்தான். வளரும்போது ஒரு நொடியில் வளர்ந்தான். இப்போ தானே பார்த்தோம் ஒரே க்ஷணத்தில் எல்லாம் நடந்ததுன்னு. அந்த ஒரே க்ஷணத்தில் அவனுடைய ஆயுதங்கள்லாம் இருந்தது. சங்கு, சக்கரம், நாந்தகம், கௌமுதகி அதெல்லாமும் அவனோட வேகத்துக்கு ஈடு கொடுத்த மாதிரி வளர்ந்துதான். எப்படி வளர்ந்துதான் அழகாக பாசுரத்தில் பாடுறார். ஆழியழ சங்கும் பில்லுமெழ திசை வாழியழ தண்டும் பாலுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ பன்னூழியழ உலகம் கொண்டவரே. ஒரு க்ஷணத்தில் இந்த அத்தனை ஆயுதங்களும் எம்பெருமானுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து வளர்ந்தது அப்படின்றார். சரி, உத்தமன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கே இந்த திருப்பாவையில், இந்த பாசுரத்தில். ஆழ்வார் விசாரிச்சுட்டாராம், உத்தமன்னா யார்? மனுஷா இல்லை, சாதாரணமாக 3 வகை சொல்வா. அதமன், மத்தியமன், உத்தமன் அப்படின்னு சொல்வா. அதமன்னா யாருன்னா அடுத்த வாழை கஷ்டப்படுத்தி தான் வாழறவன். மத்தியமன்னா யாருன்னா நீ வாழ நானும் வாழறேன் அப்படின்னு இருக்கிறவன். உத்தமன்னா தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நன்னா இருக்கணும், அதையே தன்னுடைய பேராக நினைச்சு செய்கிறவன் உத்தமன். சரி, உத்தமன் இந்த வார்த்தையை பார்த்த உடனே சுவாமி நம்மாழ்வார் மானசீகமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் தண்டகாரண்ய ரிஷிகள்கிட்ட போயிட்டாராம். எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணபோது சீதா பிராட்டியோடையும் இளைய பெருமாளோடையும் வனவாசம் போகிறான். அப்போ தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் பெருமாளை பார்த்து கையை கூப்பிட்றா, இந்த ராட்சசர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா, எங்களை ரொம்ப இம்சை பண்ணுறா, பாரு ஒரு ரிஷிக்கு மூக்கு போயிட்டு கை போய் கால் போய் இப்படியெல்லாம் இருக்கோம் நாங்கள். அப்படியே இந்த உடச்சி இந்த அப்படியே இந்த மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கான் பார், சரீரத்தெல்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்கான்ப்பா. நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வர. நீ நாட்டில் இருக்கியோ காட்டில் இருக்கியோ நீ தான் எங்களுக்கு ராஜா, நீ தான் எங்களை ரட்சிக்கணும்னு வேண்டாலாம். இந்த பிரார்த்தனையை கேட்டு ராமபிரான் சொன்னானா, ரொம்ப வெக்கமாக இருக்குது எனக்கு, நீங்கள் என்கிட்ட பிரார்த்திக்கிறீங்களே, நீங்கள் எனக்கு ஆணையிடணும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், யாரெல்லாம் உங்களை இம்சை பண்ணுறாலோ அத்தனை ராட்சசர்களையும் நான் துவம்சம் பண்ணுவேன், இது சத்தியம்னு பிரமாணம் பண்ணி கொடுத்துட்டானா. சீதா பிராட்டி இதெல்லாம் கேட்டுட்டே பக்கத்தில் இருந்தாலாம். அப்புறம் ஏகாந்தமாக எம்பெருமான்கிட்ட சொல்கிறாலாம், நம்ம காட்டுக்கு எதுக்கு வந்தோம்? வனவாசம்னு 14 வருஷம் வந்திருக்கோமே, ரிஷி முனிவர்கள்ட்ட நல்ல வார்த்தை கேட்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சத்திரியர்களுக்கெல்லாம் கையில் வில்லும் அம்பு இருந்தால் சும்மா இருக்காதுன்னா யார் மேலேயாவது வில்லு அம்பெல்லாம் தொடுக்கலான்னு தான் தோணும். இப்போது இந்த தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் ராட்சசர்களை பற்றி சொன்னாலே அவெல்லாம் நம்மளுக்கு நேரடியான எதிரிகள் இல்லையே, பின்ன எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் காரியத்தில் இறங்குறேன்னா எல்லாரையும் தும்சம் பண்ணுறேன்னு அவசியம் இல்லையே. ஒன்று பண்ணலான்னா நம்ம இந்த ஆயுதங்கள்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு போயிடலாம், 14 வருஷம் கழித்து வனவாசம் முடிஞ்சு வரும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கலாமே அப்படின்னு. இது அடியேனுடைய அபிப்பிராயம், நீங்கள் இளைய பெருமாளோட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்குவோன்னு சொன்னாலாம் சீதா. இப்போ எம்பெருமான் சொன்னானா சீதா பிராட்டியை பார்த்து, நீ என் மேலே இருக்கிற பரிவுனால பேசுகிறடியம்மா, ரொம்ப நன்னா பேசுகிற, ஆனால் ஒன்று கேட்டுக்கோ, என்னுடைய சுபாவம் என்ன தெரியுமோ, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உன்னையே விடுவதானாலும் சரி, இளைய பெருமாள் என்னுடைய நிழல் மாதிரி தொடர்றானே அவனையும் விடுவதாக இருந்தாலும் சரி, இந்த ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கை நான் மீறமாட்டேன். அப்யகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதக.
அப்படின்னானா. இப்போ உத்தமன்ற வார்த்தைக்கு யார் பொருத்தமானவர்னு ஆழ்வாருக்கு மனசில் அப்படியே முடிவு வந்துட்டான். பாசுரத்தில் போட்டாராம் ஒரு வரிய, கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. சரி, எம்பெருமான பாடணுன்றது இல்லை, அவன் கட்டி பொன் மாதிரி ஒரு தங்க பிஸ்கெட்டை கையில் வச்சுன்னு என்ன பண்ணுறது, அது ஒரு தோடாவோ ஒரு ஹாரமாவோ ஒரு கங்கணமாவோ பண்ணி போட்டுக்கணும் இல்லையா, அப்போ தானே அதுக்கு பிரயோஜனம். அது அவனுடைய திருநாமங்கிறது பனிப்பொன் போலே. அதனால் அந்த திருநாமத்தை சொன்னாலே போல நம்மளுக்கு காரியம் கைகூடிவிடும். மாதவன் என்றென்று ஓதவல்லீரேல் தீதொன்றும் மனையா ஏதம் சாரவே. மாதவன் என்றென்று ஓதவல்லீரே தீதொன்றும் மனையா ஏதம் சாரவே. சரி, ஆண்டாள் நாச்சியார் இன்னொன்று சாதிச்சாலே, பால்வளம் நீர்வளம் நிலவளம் எல்லாத்தையும் பற்றி. அதுக்கு ஆழ்வார் தான் பாசுரத்தில் என்ன சொல்கிறாராம், இந்த புலவர்களெல்லாம் பார்த்து சொன்னாரே, எல்லாரும் இந்த நிலை இல்லாத அரசர்கள், நிலை இல்லாத செல்வந்தர்கள், அவளும் நிலையில்லை, மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள், அவளுடைய செல்வமும் நிலையில்லை, செல்வம் செல்வம்னு போயின்னு இருக்கோம். இவாளை பாடுறதுக்கு பதிலாக இந்த வள்ளலாக இருக்கானே எம்பெருமான், எப்படி தெரியுமா, கொடுக்கறதையே தன்னுடைய பேராக நினைத்து கொடுப்பானே. வள்ளல் மணிவண்ணனை நீங்கள் பாடினா என்ன தருவான் தெரியுமோ, அவன் கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவிபாட வம்மினோ. கோதில்னா இந்த புலியில் கொட்டை கோதெல்லாம் இருக்கும், அந்த காம்பெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம புளியை உபயோகப்படுத்துவோம். கோதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த ஃப்ளெஷ் மட்டும் இருக்கிற மாதிரி, அப்படியே அந்த சதப்பத்து மட்டும் இருக்கிற மாதிரி அவனுடைய பலன், அவன் கொடுக்குற பலன்கள்லாம் இருக்குமா. கழிக்க வேண்டிய பாகம்ன்றது எதுவுமே இல்லாமல் கொடுப்பான். வேதம் என்ன சொல்கிறதா, ஒரு திருநாமம் இருக்குது, ஹரின்னு ஒரு திருநாமம் இருக்குது. அது என்ன கொடுக்கும் தெரியுமோ, ஆயுஷை கொடுக்கும், பணங்காசை கொடுக்கும், போகங்களை எல்லாம் கொடுக்கும், இதோடு சேர்ந்து மோட்சத்தையும் கொடுக்கும். ஆயுகு அர்த்தாஞ்ச போகாஞ்சன் எல்லாத்தையும் கொடுக்கும் தெரியுமோ. அதையும் தான் பாசுரத்தில் கொண்டு வந்துட்டார். சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள் என்று வீடு தரும் நின்றே இம்மை பலன்களையும் உனக்கு பெற்று கொடுக்கும். எம்பெருமானுடைய திருநாமம் இன்னும் என்ன கொடுக்கும், வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள். வானவர் நாட்டு மோட்சத்தையும் அப்பா கொடுத்துட்டேன்ப்பா, பார்த்து வாங்கிக்கோப்பா அப்படின்னு அவன் கொண்டு நம்ம கையில் கொடுப்பானா. வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடு தரும் நின்றே. இது எம்பெருமான் விஷயமா ஆழ்வார் சாதிச்சது இந்த பாசுரத்துக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இதில். சுவாமி நம்மாழ்வாருடைய முதல் 10 5ஆம் பதிகத்தில் பலஸ்ருதி சொல்லுவார் எப்பயுமே ஒரு பதிகத்துக்கும் சுவாமி நம்மாழ்வார். அதில் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம், மாலே மாய பெருமானே மாமாயனே என்றென்று மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருவூர் சடகோபன் பாலே தமிழர் இசைகாரர் பக்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை 10 வல்லார்க்கு இல்லை பறிவதே. எம்பெருமானாலே மயர் வர மதிநலம் அருளப் பெற்ற சுவாமி நம்மாழ்வார் மாலே மாய பெருமானே மாமாயனே அப்படின்னு எம்பெருமானை சேவிக்கிறாரே. இந்த சுவாமி நம்மாழ்வாருடைய இந்த பதிகத்தை நன்னா அர்த்த அனுசந்தானத்தோடு சேவிக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமோ, யாருக்கு என்னென்ன வேணுமோ கிடைக்கும்ட்டார். பாலே தமிழர், இனிமையான தமிழை ரசிக்கிறவங்களுக்கு தமிழோட இனிமையும் இந்த பதிகத்தில் ரசிக்க முடியும். இசைகாரர், பாட்டு நல்ல இனிமையான சங்கீத வடிவில் இந்த பதிகத்தை பாடணுன்னாலும் பாடலாம். ஏன்னா திருவாய்மொழியே சாமவேத சாரம் இல்லையா, சாமவேதமே சாமவேத கீதம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால் இசைகாரர்களுக்கும் இது நல்ல அனுபவத்துக்கு உகந்த பதிகம். பக்தர் பக்தி ரசம் வேணும் அப்படின்றவாளுக்கும் இந்த பதிகம் பக்தி ரசம் சொட்ட இருக்கும் தெரியுமோ. அதனால் பாலே தமிழர் இசைக்காரர் பக்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை 10 வல்லார்க்கு இல்லை பறிவதே அப்படின்னு பலஸ்ருதி சொல்கிறார். இப்படி யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன கொடுக்குமா, சுவாமி நம்மாழ்வாருடைய இந்த பதியமே கொடுத்துரும் அப்படின்னு பலஸ்ருதி சொல்கிறார். குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் அப்படின்னு சுவாமியோட தனியன்னு சொல்கிறது இல்லையா. இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்தை அனுபவித்தோம். திருவாய்மொழியும் திருப்பாவையும் வச்சுட்டு யதாசக்தி நாளைக்கு 4வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆடிப்புற நன்னாள்
மண்ணில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம். மறைகள் நான்கையோ அருளிய என் தெய்வமே தெய்வமே சடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.